அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஒரே நேர்கோட்டில் 6 கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல வருடங்களுக்கு பிறகு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைவடைய இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான நிகழ்வு நடைபெறுவது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வரவேற்கத்தக்க சாதகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. இதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி 21ஆம் தேதி ஒரே நேர்கோட்டில் பல கிரகநிலைகள் வருகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரும் இந்த 6 கிரகங்களுடன் இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் போது சனி, சுக்கிரன், குரு, ராகு, கேது மற்றும் செவ்வாய் என 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரப் போகின்றன. குறிப்பாக உலகின் பல பகுதிகளில் இந்த வாரத்தில் இருந்து பிப்ரவரி நடுப்பகுதி வரைக்குமே உலகின் பல மூலைகளில் இந்த அற்புதமான நிகழ்வை பார்க்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அற்புதமான நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த முதல் தருணமானது முதல் வாரமானது ஜனவரி 19 இருந்து 26 வரை மிக அற்புதமான மாற்றங்களை தாமாகவே நல்லவையாகவும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடைதாமதம் இல்லாமல் தாமாகவே கைகூடி வருகிறது. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் தடை முற்றிலுமாக விலகும். புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. அதிலும் இந்த வேளையில் நடைபெறக்கூடிய கிரக மாறுதலாக சந்திரன் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். சந்திரனின் அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியையும் உறுதியான முன்னேற்றத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்திற்கு வித்திடுகிறது. எனவே இந்த வாரத்தில் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை அசாதாரணமான பணிகளை சாதாரணமாக செய்து முடித்து அவற்றின் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாகவும் உறுதியாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து விரயஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். லாபஸ்தானத்தில் இருந்த வித்யாகாரகரான புதன் விரயத்திற்குள் செல்வது சாதகமற்ற அமைப்பு. சூரியனுடன் இணைவதும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் கூட மிகவும் சாதகமற்ற இடமாக இந்த விரயஸ்தானம் பார்க்கப்படுகிறது. எனவே அலைச்சல் அதிகரிக்கும், ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக கடினமான சவால் நிறைந்த பாடங்களை கூட புரிந்து படிப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை மேற்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சூரியன் விரயத்தில் இருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஆனால் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி சந்திரன், சூரியன், புதன் இந்த 3 கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்ற முதன்மையான வாய்ப்பை குரு ஏற்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு குரு வக்ர நிவர்த்தி பெற போகிறார். சுக்கிரனும் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக கும்பராசிக்கார பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் அற்புதமான பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான சந்தர்ப்பங்களை உருவாக்குகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் உங்களை தேடி உறுதியாக வரும். அதோடு மட்டுமல்லாது பகவான் மிக வலுவாக வலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிதாக பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை, ஆடம்பரமான வசதிகளை மேம்படுத்துவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. வீடு மாறுதல், இடமாறுதல் போன்றவை ஏற்படலாம். வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்களும் முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பெண்மணிகளுக்கு அமோகமான மாற்றம் உறுதியாக கிடைக்கும். பொதுவாகவே
கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் குரு மற்றும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கின்றன. ஜென்ம ராசியில் இறுதி கட்டத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியுடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். பிறகு உச்சமும் பெற போகிறாருங்க. எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சிக்கல்கள் தாமாக விலக போகிறது என்பதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. உறுதியாக பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதால் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை அதிகரித்தல் உள்ளிட்ட பல பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மறுக்கப்பட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி அற்புதமாக வருங்க. கலைத்துறை அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சனியும் 7.5 சனியில் ஜென்ம சனியை நிறைவடையக்கூடிய தருணத்தில் இருப்பதால் உத்தியோகம் சார்ந்த நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்துல எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு. கடன் சுமை மிகப்பெரிய அளவில் படிப்படியாக குறைவதோடு முற்றிலும் விலகுவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகளும் வலுவாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருங்க. தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் கிரகமான ராகு குடும்பஸ்தானத்திலும் கேது அஷ்டமஸ்தானத்திலும் வருவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லை. மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக அமைய போகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்களை விளக்குவதற்கான நல்ல யோகம் 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த வாரத்தில் அற்புதமாக உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் சங்கடத்தை ஏற்பட்டு வந்த விஷயங்கள் கூட இந்த தருணத்தில் விலகி நன்மை நிறைந்தவையாக மாறும். அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் நுழைந்திருக்கிறாருங்க. 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் வக்ரகதியில் யோகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் வந்திருப்பது குருவினுடைய பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வகையில் நிச்சயமாக தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிறைவாக அமையுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழல் உண்டு. 7.5 சனியில் முற்பகுதியில் இழந்த சொத்துக்களை மீட்பதோடு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைக்காக சொத்துக்களை விற்காமல் மாற்று வழியை சரியாக கையாளுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்வதற்கான முதன்மையான யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 9 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவ கிரகங்களின் அமைப்பை கருதக்கூடிய 9 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் தானாகவே விலகி நன்மையை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். இந்த தருணத்தை தவறாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அமோகமான நன்மை நிச்சயமாகவும் உறுதியாகவும் கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.